எப்ப மழை பெய்தோ அன்னைக்கு மட்டும் ஒரு நிவாரணம் கொடுத்துட்டு போட்டை விட்டுட்டு அப்புறம் ஹெலிகாப்டர்ல பொட்டலத்தை போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தா அப்ப என்ன நம்ம நிர்வாகம் இங்க நடக்குது? யாராலையும் போட்டை எடுத்துட்டு போக முடியல, காலை வைக்க முடியல, சேரும் சகதியுமா இருக்குது, மீன்லாம் செத்து மடியுது அப்படின்றாங்க. இங்க வந்தப்ப மக்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 10 அடிக்கு நீங்க போய் கீழே நின்னா 10 அடிக்கு கீழே இன்னும் இருக்குது எண்ணெய். இப்போ ஒரு பாத்திரத்துல இருந்து எண்ணெய் எடுக்கணும்னாலே ஒரு பஞ்சு போட்டு எடுக்கணும், இரும்பு போட்டு எடுக்கணும்ன்றாங்க. ஒரு தண்ணியில எண்ணெய் கசிஞ்சுனா என்ன பண்ணணும்? வெறும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சா தொடச்சுன்னு இருப்பாங்க, இல்ல வந்து பிளாஸ்டிக் வாளியில எடுத்து கொட்டிட்டு இருக்காங்க. ஒரு நவீன இயந்திரம் கூட கிடையாதா? பொல்யூட்டர் ஹாஸ் டு பே தி பிரைஸ். அதுதான் உண்மை. யார் இத பண்ணாங்களோ அவங்க தான் நிவாரணம் கொடுக்கணும். பக்கெட்டு, கயிறு, டிஷ்யூ பேப்பர்லாம் பத்தவே பத்தாது. இன்னும் கூட நவீன டெக்னாலஜி நம்ம கத்துக்கலன்னா ரொம்ப இது. துறைமுகங்கள் இருக்கு, இவ்வளவு கம்பெனி இருக்கு, இவ்வளவு டெக்னாலஜிக்கலா இம்ப்ரூவ்டா எல்லாம் கம்பெனி நடத்துறாங்க. ஆனா ஒரே ஒரு சுத்தம் பண்றதுக்கு ஒரு இயந்திரம் கூட இல்லங்கிறாங்க. சாலக்கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று சாலக்கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம். கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலக்கிராமங்களான சுதர்சன, கூர்ம, லக்ஷ்மி நாராயண சாலக்கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நாங்க வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்க எண்ணெய் கசிவு பிற்காலத்துல ஏற்படக்கூடாதுன்னா அப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். டிசம்பர் 3, 4, 5களில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய மழை ஏற்பட்டது, வெள்ளமும் ஏற்பட்டது. அப்போ இந்த பகுதியில் எல்லா இடத்துலையும் வெள்ளம் இருந்தது. ஆனால் 4ஆம் தேதியே இங்கே எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்குது. எண்ணெய் கசிவு ஏற்பட்டவுடனே மக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து அவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க. எண்ணெய் கசிவு இங்கே ஏற்படுகிறது, இந்த எண்ணூர் பகுதியில், இந்த மணலி தொழில்பேட்டை பகுதியிலலாம் எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்குன்னு அவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த சமயம் அதுவும் ஒரு கம்பெனி பேரில் சிபிசிஎல் தான் வந்து எண்ணெய் கசிவுக்கு காரணம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சிபிசிஎல் நிறுவனம் சொல்லியிருக்காங்க எண்ணெய் கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நாங்கள் இங்கே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த எண்ணெய் கசிவு ஏற்படாமல் இருக்கக்கூடிய நடவடிக்கைலாம் நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம், அதனால் எங்களுடைய கம்பெனிலேருந்து இங்கே எண்ணெய் கசிவு ஏற்படலைன்னு அவங்களும் அறிக்கை கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியமும் அங்கே போயிருக்கிறாங்க. அவங்களும் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு இங்கே வந்து ட்ரேசஸ் ஆஃப் ஆயில், அதாவது கொஞ்சோண்டு எண்ணெய் பசை இருக்குது, அவ்வளோதான், பெரிய பாதிப்பு இல்லை, இதனால எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்போ மக்களுக்கு பாதிப்போ இருக்காது, தானாக போயிடும்னு அவங்களும் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் மழைக்காலம் முடிஞ்சு எல்லாருக்கும் இங்கே அதிகமாக எண்ணெய் கசிவு ஏற்பட்டு மக்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. மழை முடிஞ்சவுடனே வெயில் ஏற்பட்டால் அப்போ அந்த ரசாயனம், அந்த வெயில்னால இந்த எண்ணெயிலேருந்து வரக்கூடிய ரசாயன வாசனை வந்து ரசாயனத்தில் ஏற்படுற துர்நாற்றம் வந்து மக்களுக்கு வந்து மூச்சு திணறலேருந்து எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பறவைகளும் மீன்களும் இறந்து போயிருக்கு. இதில் நிறைய கூழக்கடாலாம் இருக்குன்னாங்க, அப்புறம் அந்த ஸ்டார்க்கு நாரெல்லாம் இருக்குன்னாங்க, எதுவுமே இல்லை, எல்லாம் செத்து மடிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் கால்நடைகள், ஆடு மாடெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த தண்ணி தானே குடிக்கணும், அதுங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தோல் பிரச்சனையிலேருந்து அதே போல் மூச்சு திணறல் பிரச்சனையிலேருந்து குடி தண்ணீர் இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. வாழ்வாதாரமும் இல்லை. எண்ணெய் கசிவு ஏற்பட்ட பிறகு இவங்களால போட்டை எடுத்துக்கிட்டு அவங்க முகத்துவாரத்துக்கு போய் மீன் பிடிக்கிறதுக்கு முடியல. நீங்கள் இங்கே இருக்கிற அந்த பக்கிங்ஹாம் முகத்துவாரத்துக்கு போனாதான் கடலுக்குள்ளே போக முடியும். கடலுக்குள்ளே போக முடியலன்னா எப்படி தான் மீன் பிடிப்பாங்க? எதுவும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் ஒரு மாசமா எதுவும் பண்ண முடியாமல் அவங்க சும்மா இருக்கிறாங்க. அதை தான் இந்த மக்களும் இங்கே சொல்கிறாங்க. இப்போ எண்ணெய் கசிவு இருக்குது, ஏற்பட்டிருக்கு, ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலைன்னு இந்த கம்பெனிகளும் மூடி மறைச்சிட்டாங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியமும் மூடி மறைச்சிட்டாங்க. ஆனால் கிரீன் ட்ரிபியூனல், பசுமை தீர்ப்பாயம் அதை வந்து ஒரு சுவமோட்டோவாக எடுத்து அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க. என்ன ஏற்படுது, இவ்வளோ தூரம் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு நிறைய செய்திகள் வருது. என்னன்னு விசாரிக்கும் போது அப்பயும் என்ன சொல்கிறாங்க, இல்லை கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, அந்த சிபிசிஎல்ல தரையில் இருக்கிற ஒட்டி இருக்கிற எண்ணெய் தான் இந்த தண்ணியில் கலந்துருது, அதை வந்து கள்ளி சக்கர், அதாவது அந்த கழிவு நீர் அகற்றும் அந்த இயந்திரம் மூலமாகவே எடுத்துடலாம், அதுக்கு ஒன்றும் பெரிய மிஷினரிலாம் தேவைப்படாதுன்னு அவங்க கம்பெனியும் சொல்லுது,
அந்த மாசு கட்டுப்பாடு வரையும் சொல்லுது. திருப்பி துருக்கி விசாரிக்கும் போது தான் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு எண்ணெய் எல்லாம் பரவி இருக்குது. யாராலையும் போட்டை எடுத்துட்டு போக முடியல, காலை வைக்க முடியல, சேரும் சகதியுமா இருக்குது, மீன்லாம் செத்து மடியுது அப்படின்றாங்க. இங்க வந்தப்போ மக்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 10 அடிக்கு நீங்க போய் கீழே நின்னா 10 அடிக்கு கீழே இன்னும் இருக்குது எண்ணெய். இப்போ ஒரு பாத்திரத்துல இருந்து எண்ணெய் எடுக்கணும்னாலே ஒரு பஞ்சு போட்டு எடுக்கணும், இரும்பு போட்டு எடுக்கணும்ன்றாங்க. ஒரு தண்ணியில எண்ணெய் கசிஞ்சுனா என்ன பண்ணணும்? வெறும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சா தொடச்சுன்னு இருப்பாங்க, இல்ல வந்து பிளாஸ்டிக் வாளியில் எடுத்து கொட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு நவீன இயந்திரம் கூட கிடையாதா? இங்க இவ்வளோ பெரிய கம்பெனிங்க இருக்கு, இவ்வளோ அனல் மின் நிலையங்கள் இருக்கு, துறைமுகம் இருக்கு, யார்கிட்டயுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லையா? இதை எப்படி எடுப்பாங்க? வெறும் சாதாரண பக்கெட்லயும் ஒரு கயிறு மாதிரி போட்டு பிழிஞ்சு எடுத்து ஊத்திட்டு இருக்கிறாங்களா? இது என்னன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா? மிகப்பெரிய ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து ஆயில் ஸ்பில் டிசாஸ்டருக்கோ இல்ல தோல் பதனிடும் தொழிற்சாலைக்கெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்புங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ 2 கப்பல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மோதிட்டு கடல்ல எண்ணெய் கலந்தது, அதுக்கே 240 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுலாம் பத்தாது. இது வந்து அதாவது பொல்யூட்டர் ஹேஸ் டு பே த பிரைஸ், அதுதான் உண்மை. யார் இதை பண்ணாங்களோ அவங்க தான் நிவாரணம் கொடுக்கணும். இதை பண்ணதெல்லாம் இந்த தொழிற்சாலைகளோ இங்க இருக்கிற மற்ற எல்லா விஷயங்கள் தான் நடந்திருக்குது. அப்போ அந்த தொழிற்சாலைகள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இவங்க 5000 கொடுக்கறதுலாம் பத்தாது. இதை முதல்ல அவங்க சுத்தம் பண்ணணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மிகப்பெரிய வந்து நம்ம காலநிலை மாற்ற பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். 10 வருஷத்துல வெள்ளம் வரும்னாங்க, 10 வருஷம் கூட ஆகல, 8 வருஷத்துல இன்னொரு மிகப்பெரிய வெள்ளத்தை பார்த்துட்டோம். அதுவும் தென்பகுதி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில கிராமங்கள் உள்ளே மாட்டிட்டு இருக்காங்களா 5 நாளா. அவங்களுக்கு மருந்து போச்சா, சாப்பாடு போச்சா, அவங்கள ரீச் கூட பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நமக்கு வந்து கொசஸ்தலை ஆறு இருக்குது, அது இங்கே தான் வந்து முடியுது. அதை சுத்தம் பண்ணணுன்றது தான் இங்கே இருக்கிற வசிக்கும் மக்களுடைய கோரிக்கை. இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்க, ஆழப்படுத்தி கொடுங்க, அப்போ தான் தண்ணி வந்தால் போயிடும், இல்லைன்னா வெள்ளம் கரை புரண்டு ஓடுங்கிறாங்க. ஆறு தான் இப்போ நம்ம பார்க்கறது சாக்கடை இல்லை. இங்கே நீங்கள் பாருங்க, இதுக்கு பின்னாடி நிற்கிறது, அதாவது இந்த ஓடுறது வந்து சாக்கடை மாதிரி இப்போ ஓடுது, ஆனால் சாக்கடையே கிடையாது, அது ஒரு ஆறு, கொசஸ்தலை ஆறு இங்கே தான் முடியுது. இதையே சுத்தம் பண்ணி ஆழப்படுத்தியிருந்தாலே வெள்ளமே வந்திருக்காது. வெள்ளமே அப்படியே போயிட்டு இருக்கும், கடலுக்கே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி அடையாறு ஆறு சுத்தம் பண்ணாலும் கடலுக்கு போயிடும். கொசஸ்தலையாறு, அடையாறு, கூவமாறு, அதையும் நம்ம சுத்தம் பண்ணியிருந்தாலும் அதுவும் கடலுக்கு போயிட்டு இருக்கோம். அதை தவிர 2 இருக்கு நம்ம கிட்ட, இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி, அது வந்து அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி தயார் நிலையில வச்சிருந்தா அங்கேயும் தண்ணி வந்து அது தண்ணி தேங்கக்கூடிய ஒரு பகுதி. எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது பிடிச்சிக்கும். இதெல்லாம் நம்ம 5 விஷயம் நம்ம ஊர்ல இருக்கு. இந்த மாதிரி இந்த பகுதியெல்லாம் இருக்கு, பக்கிங்ஹாம் கால்வாயெல்லாம் இருக்கு. ஆனா எதையுமே சுத்தம் பண்ணாம எப்போ மழை பெய்தோ அன்னைக்கு மட்டும் ஒரு நிவாரணம் கொடுத்துட்டு போட்டை விட்டுட்டு அப்புறம் ஹெலிகாப்டர்ல பொட்டலத்தை போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தா அப்ப என்ன நம்ம நிர்வாகம் இங்க நடக்குது? என்ன கரெக்டா? இது சரியா? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மழை பெய்யும். காலநிலை மாற்றம் என்பது உலகம் பூரா நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. தமிழ்நாட்டில் வெள்ளம்லாம் வந்து நமக்கு வார்னிங் பெல் கொடுத்தாச்சு. அப்படியே யாருமே பாடம் கத்துக்கவே இல்லை. தொலைநோக்கு திட்டங்களே கிடையாது. அன்னைக்கு வராது, சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு மழை வந்தா வெள்ளம் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதுதான் நாங்கள் பசுமை தாயகம் மூலமா சொல்ல வந்திருக்கோம். இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வெட்லேண்ட், அதாவது ப்ரொடெக்டட் வெட்லேண்ட்ஸா அறிவிச்சாதான் இந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகளோ இன்னும் அதிகமான இன்னும் வேற ஏதாவது புது விஷயங்களும் நடக்காம இந்த இடத்த பாதுகாக்க முடியும். அப்படி பாதுகாத்தாதான் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படலைன்னா அவங்க மீன் பிடிக்கலாம் போக முடியாது. எண்ணெய் கசிவுல போட்டை எடுத்துட்டு எப்படி போவாங்க? போகவே முடியாது. போட்டை எடுத்துட்டு நீங்க போனா தானே மீனை பிடிக்க முடியும். போட்டை எடுத்துட்டு போக முடியாது. எண்ணெயில எப்படி வண்டி ஓட்டிட்டு போவீங்க? போகவே முடியாது. அதை மீனை பிடிச்சாலும் யார் வாங்கி சாப்பிடுவாங்க? எண்ணெய் கரை பிடிச்சிருக்குது அந்த மீனுன்னு சொல்லிட்டு சாப்பிட கூட மாட்டாங்க ஜனங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காம இருக்கணும்னா இதை ப்ரொடெக்டட் வெட்லேண்டா அறிவிச்சு நவீன இதை பாதுகாக்கணும். அதே மாதிரி நவீன டெக்னாலஜியை கொண்டு வரணும். பக்கெட்டு, கயிறு, டிஷ்யூ பேப்பர்லாம் பத்தாது. இன்னும் கூட நவீன டெக்னாலஜி நம்ம கற்றுக்கலன்னா ரொம்ப துறைமுகங்கள் இருக்கு, இவ்வளோ கம்பெனி இருக்கு, இவ்வளோ டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ்டாக எல்லாம் கம்பெனி நடத்துகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு இயந்திரம் கூட இல்லைங்கிறாங்க.